சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நம்ம தான் ஒழுங்கா கேட்டுக்கணும். அந்த பொண்ணு இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அவ தெளிவா இருக்கால. சரி, எல்லாத்துலயும் போன்ல பேச வேண்டாம், நீங்க ஆபீஸ் வாங்க சரியா? அந்த பொண்ணையும் மறக்காம கூட்டிட்டு வாங்க. அவ தெளிவா தைரியமா இருந்தான்னா ரொம்ப சந்தோஷம். கூட்டிட்டு வாங்க. சரி, ஓகே, மறக்காம கூட்டிட்டு வாங்க. சரி, ஓகே. என்ன திடீர்னு? இல்ல, எப்பவும் போல சில சந்தேகங்கள் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் இது கையில கொண்டு வந்தீங்க? இல்ல, இது இன்னைக்கு பார்த்த கடையில சரி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்ல விஷயம் தான். வெயிலுக்கு இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இந்தியாவில லீகலா இல்ல இல்லீகலுங்களா? ஏன் திடீர்னு உனக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல டவுட் வருது? ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க வீட்டுல இதை வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதுக்காக தான் கேட்டுக்கலான்ட்டு இது பண்ணிருந்தேன். எல்லாத்துக்கும் நீ என்கிட்ட ஃப்ரீ அட்வைஸே கேட்டேன்னா அப்புறம் நான் எங்க போடுறது? சரி, நான் அவரை கூட்டிட்டு வரேன். இந்த இதுல அவரை ரிலீவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துச்சோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அவங்க இல்லீகல் அப்படின்னு சொல்லல. இப்ப வரைக்கும் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் மேரேஜஸ் ஒரு வேலிடேட் பண்ணிக்க சொசைட்டி கோர்ட் முன்னாடி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ சுப்ரீம் கோர்ட் கூட லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் கீழே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. சரி, இப்போ ஒரு மேரேஜ்ல கிடைக்கிற லீகல் ரைட்ஸ் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்லயும் கிடைக்குமா? இப்போ நீ ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா, இன்கேஸ் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ரெண்டு பார்ட்டிக்கும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களால ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தரை காப்பாத்திக்க முடியும். ஈவன் ஒரு ஸ்டெப் ஹையரா போயிட்டு அதுல இருக்கிற விமன்ல ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, பிசிக்கலா மென்டலா ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்களால டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே இருந்து அவங்களால ப்ரொடெக்ஷன் கூட கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் மூலமா பிறந்த குழந்தைங்களுக்கு லெஜிட்டிமேட் ரைட்ஸும் உண்டு. அவங்க ஒரு முறையா பிறந்த குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு லீகல் ஸ்டேட்டஸ இந்த சொசைட்டி அவங்களுக்கு கொடுக்கும். சுன்முனியா வர்சஸ் வீரேந்திர சேவக் குஷ்வாஹா அப்படிங்கிற ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு நார்மல் மேரேஜ் கீழே ஒரு விமனுக்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமோ அதே ரைட்ஸ் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் கீழே இருக்கிற ஒரு விமனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அப்ஹெல்ட் பண்ணிருக்காங்க. வெலுச்சாமி வர்சஸ் டி பச்சையம்மாள் அப்படிங்கிற கேஸ்லயும் ரெண்டு பேரு ரொம்ப நாளா தன்னை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சொசைட்டி மூலமா ஒரு கல்யாணம் இல்லாம தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, இல்ல தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வருவாங்க. உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல்ட் பண்ணிருக்கு. இந்த லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணணும்? லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கப்பிள்ஸ் எல்லா இடத்துலயுமே தன்னை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே காமிச்சிக்கிறாங்க. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்க வாய் விட்டு சொல்லாத வரைக்கும் இவங்க லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் தான் இருக்காங்க, இவங்களுக்குள்ள ஒரு கல்யாணமே நடக்கல அப்படிங்கிற அளவு கூட தெரியாம தான் சொசைட்டில பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு லீகல் மேரேஜ் கீழே தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இருக்க லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியடா, ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடா இருந்தா உங்களுக்கு ப்ரூவ் பண்றது கஷ்டம். அண்ட் உங்களுக்குள்ள இருக்க மியூச்சுவல் ரைட்ஸ் ப்ரூவ் பண்ணிக்கிறதும் கஷ்டம். சோ லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பா எல்லா இடத்துலயும் தன்னோட ஸ்டேட்டஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற அளவு தான் யாரு, தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு எல்லாத்துலயும் ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்யோன்யத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே போனா ஒன்னா இருக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறது, சொசைட்டில எல்லாருக்கும் நாங்க கப்பிள்ஸ்ங்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். மியூச்சுவலா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கறது சொசைட்டிக்கு தெரியணும். இது என் ஃப்ரெண்ட் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறவங்க நாளைக்கு லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல நாங்க இருந்தோம்னு சொல்லி அவங்களால ட்ராக் மாற முடியாது. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சொசைட்டில ஒரு கல்யாணம் பண்ணிக்காம கூட லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். ஆனா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருந்துட்டு நாளைக்கு நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோன்னு ப்ரொடெக்ஷன் கேட்க முடியாது. சரி, இப்ப இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆண் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னாலோ இல்ல அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியான டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த பெண் எங்க போய் எப்படி புகார் கொடுக்கும்? நீ கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா உன் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குற கேள்வி மாதிரியே தெரியலையே. உனக்கோ ஃப்ரெண்டுக்கோ அந்த பொண்ணு கிட்ட நீ போய் சொல்லு. லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கப்பட்டவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கூட நீங்க ப்ரொடெக்ஷன் கேட்கலாம். அதே மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ரெமெடி கேட்க முடியும், உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் சீக் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும். உங்களை மென்டலி இல்ல பிசிக்கலி அபியூஸ் பண்றாங்க, இல்ல ரொம்ப நாளா ஒரே வீட்டுல இருந்த நீங்க இப்போ நீங்க வீடு காலி பண்ணிட்டு போ, இல்ல இது என்னோட வீடுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க, இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணதுல பணமோ நகையோ என்னவோ இப்போ உனக்கு அதுல உரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை இப்போ
நிராகரிக்கிறாங்க, இல்ல நீங்க உங்க 2 பேருக்கும் காம்பன்சேஷன் கேக்குறீங்களா, இல்ல உங்க 2 பேருக்கும் நடுவுல பிறந்த குழந்தைங்களுக்கு கஸ்டடி இஷ்யூஸ் ஏதாவது அரைஸ் ஆகுதா, இல்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலுமே வந்து நீங்க தாராளமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மூலமா ரெமெடி வாங்கிக்க முடியும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்ப உங்களை கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிருக்காங்க, இல்ல மறுபடியும் வேற யாரையோ கல்யாணம் பண்ண போறாங்க தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்க பிஎன்எஸ் செக்ஷன் 69 கீழே உங்களால அவங்க மேல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பேஸா தேவைப்படும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் உங்களுக்குள்ள வந்து ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறதுக்கு, அது லாங் ஸ்டாண்டிங்கா இருந்தது அப்படிங்கிறதுக்கு, அண்ட் அவர் வந்து உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தினாரு அப்படிங்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரூஃப் வேணும். நீங்க வாட்ஸ்அப் கால்ஸ் இருக்கலாம், மெசேஜஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில்ஸ் இருக்கலாம், போட்டோகிராஃப்ஸ் இருக்கலாம், உங்க வீடு சுத்தி இருந்தவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், ஆபீஸ்ல உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கிற எவிடன்ஸை நீங்க ப்ரொவைட் பண்ணா போதும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ இப்ப நான் சொன்ன கிரவுண்ட் கீழே உங்களால ரெமெடி தேடிக்க முடியும். இப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பொண்ணுக்கு வந்து ஜீவனாம்சம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அந்த ஆணுடைய சொத்துல வந்துட்டு பங்கு கேட்க முடியும். இன் ஜெனரல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சொத்துல உரிமை அரைஸ் ஆகாது. பிகாஸ் நீங்க மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க எஸ்டாப்ளிஷே பண்ணல, சோ உங்களுக்கு சொத்துல உரிமை வராது. ஆனா அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரைட்ஸ் வரும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ப்ரூஃப் இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்காம கணவரோட சொத்துல கண்டிப்பா வந்து உரிமை கோர முடியாது. சரி, இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அதை வந்துட்டு ஒரு அக்ரிமெண்டா போட்டுக்க முடியுமா? இதுக்கு வந்துட்டு சட்டத்துல ஏதாவது இடம் இருக்குதா? அந்த படத்துல வந்த ஹீரோவே கடைசியில கல்யாணம் பண்ணி ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சது. நீ இன்னும் அக்ரிமெண்ட் கேன்சலேஷன் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சத்தியமா சொல்ல, நீ உன் ஃப்ரெண்டுக்காக கேக்குறேன்னு. இன் ஜெனரல் அந்த மாதிரி பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே செல்லாது. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் நம்ம சொசைட்டியால ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு விஷயம், அகெயின்ஸ்ட் த பப்ளிக் பாலிசி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ட்ரீட் ஆகுறதுனால இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக போடப்படுற அக்ரிமெண்ட் செல்லாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மேல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேல் வந்து வை அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் கூட ஒருவேளை டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணு கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டா இது கரெக்டா? தப்பு தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணும் ஒருவேளை டிவோர்ஸ் ஆகாம இருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்படி செல்லும்? எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக போடப்படுற அக்ரிமெண்ட் வந்து நல் அண்ட் வாய்டா தான் கன்சிடர் பண்ணப்படும். சரி, இப்ப கோர்ட்ல வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் தேவைப்படுது? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்மையை சொல்லணும்னா எவிடன்ஸ் நீங்க பார்ட்டிஸ் நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்களோ, நீங்க சொசைட்டில உங்களை எப்படி காமிச்சுக்கிட்டீங்களோ, கணவன் மனைவி அப்படின்னு சொசைட்டில உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, ஆபீஸ் கிட்டயோ, நெய்பர்ஸ் கிட்டயோ உங்களை எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் ப்ரூஃப். உங்களுக்குள்ள இருக்கிற போட்டோகிராஃப்ஸ், மெசேஜஸ், மெயில்ஸ், இது நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் உங்களுக்கு பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேணா ஓபன் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரே வீட்டுல இருக்கும்போது ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ஏதாவது உங்களுக்காக ஹெல்ப் பே பண்ணிருப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எவிடன்ஸ் தான். இந்த ப்ரூஃப்ஸ் இருந்தாலே மெஜாரிட்டி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கீங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்க 2 பேருமே ஒரு பார்ட்டிஸா இருப்பீங்க, இல்ல ஒருத்தர் மட்டும் பார்ட்டியா இருக்காரு. சோ அப்படின்னா அந்த வீட்டுல நானும் தான் இருந்தேங்கிறதுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏதாவது பே பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க இபி பில் பே பண்ணி இருந்திருக்கலாம், இப்படி நீங்க மளிகை பில் உங்க பேர்ல பண்ணி இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வாழ்ந்தீங்க அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சாலே அது போதும். இதுதான் வேணுங்கிற மாதிரி ஸ்பெசிபிக்கா எந்த எவிடன்ஸும் சொல்ல முடியாது. நீங்க ஒன்னா வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் அது உங்ககிட்டதான் இருக்கு, உங்க லைஃப் உங்களுக்கு தான் தெரியும். இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கோ பேரண்டிங் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு சட்டத்துல இடம் இருக்கா? தாராளமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களால கோ பேரண்ட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நார்மல் மேரேஜ்ல பிறந்த குழந்தைக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குமோ அதே ரைட்ஸ் தான் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல பிறக்கிற குழந்தைக்கும் இருக்கும். சோ அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா உண்டு. என்ன அவங்களால ஏதாவது ஒரு குழந்தைய புதுசா வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது, பிகாஸ் அவங்க மேரிட் இல்லை. சரி, இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒன்னா சேர்ந்து மூவபிள் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள பிரியும் போது அந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் வந்துட்டு யாருக்கு போய் சேரும்? ஏற்கனவே அக்ரிமெண்ட் ஏதாவது என்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க, அது யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுபடி கவர்ன் ஆகும். ஏற்கனவே சேல் அக்ரிமெண்ட் ஏதாவது என்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் யாருக்கு போகும் அப்படிங்கறத வந்து கிளீனா அதுல மென்ஷன் பண்ணிருப்பீங்க. சோ அதுபடி உங்களுக்கு அலோகேட் ஆகும்.
அப்படி எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல உங்களுக்குள்ள அப்படின்னா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி யார் மேல வாங்கியிருக்கீங்களோ, யாரோட பேர்ல அது இருக்கோ, இல்ல யாரோட பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களால பிரிச்சுக்க முடியும். நான் சொல்ற கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. கல்யாணத்திலேயே இப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. உன்ன இந்த சொத்து யாரோடது, நான் தானே வாங்கினேன், உனக்கு இதுல என்ன உரிமை இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா உன்னால எப்படி இதெல்லாம் வாங்க முடியும்னு அடுத்தது பிரச்சனை வருது. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே பெருசா இருக்கும்போது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பைண்டிங் இல்லாம நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. சரி, இப்ப மேரேஜ வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பையும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா லீகலா? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை உங்களால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது. இப்ப லீகல் ப்ரொடெக்ஷனோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் ஒருத்தவங்க வந்து நினைச்சாங்க அப்படின்னாக்கா அவங்க எதையெல்லாம் முதல்ல கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல்ல 2 பேரும் மேஜரா இருக்கணும். நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வாலண்டரியா இருக்கணும். 2 பேரும் ஒரே வீட்டுல கோஹாபிட் பண்றீங்க, உங்களுக்குள்ள என்ன ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்க 2 பேரோட பொறுப்பு. சோ அதை வந்து யாரும் இப்படிதான் இருக்கணும்னு வரையறை செய்ய முடியாது. நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு நடுவுல அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஹாரஸ்மெண்ட்க்கோ இல்ல உங்களுக்குள்ள மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ்க்கோ இல்ல நாளைக்கு உங்களுக்குள்ள என்டர் ஆகிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கு கூட நீங்க போலீஸ் கிட்ட ப்ரொடெக்ஷன் தேடிக்க முடியும். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அந்த விமன் ரெமெடி தேடிக்க முடியும். இப்ப நீங்க நிறைய மீடியா இல்ல நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னாலே ப்ராப்பரா மேரிடான கப்பல்ஸே வந்து பெர்மிஷன் இல்லாம இல்ல கன்சென்ட் இல்லாம இல்ல நிறைய கேஸ் வந்து புக் ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு மேல் பார்ட்னர் அவர் வந்து ப்ராப்பர் மேரேஜ் என்டர் ஆகாம இந்த மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு அவர் மேல கண்டிப்பா இந்த ரேப் அலிகேஷன்ஸ் வந்து ரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. எனக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் சொல்லி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து என்டர் ஆக வச்சுட்டாங்க, என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன்ஸ் அவங்க மேல கண்டிப்பா ரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா, ப்ளீஸ் நீங்க ப்ராப்பரா மேரேஜ் பண்ணிக்கோங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க என்டர் பண்ணீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் அது உங்களை ரிஸ்க்ல மாட்டி விடும். ஏதோ வாங்கிட்டு வந்த குடுக்குறேன்னு சொல்லி என்ன டயர்ட் ஆக்குனதுதான் மிச்சம். இப்ப வரைக்கும் கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் நீ இது பிரிச்சு எப்ப கொடுத்து இப்ப இதை கொடுக்கும் போது வர இப்ப இவர் அடுத்த டாபிக்ல டவுட் கேட்பாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம மதீஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் செய்தோட இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி அதை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட ரைட்டை அவங்களே வாலண்டியரா வந்து விட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சோ அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்களுக்கு தான் எப்பவுமே அந்த இடத்தோட உரிமை இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து, அதாவது தெரிஞ்சே வாங்கின அந்த பர்சன் கிட்ட இருந்து அவங்களால ப்ராப்பர்ட்டியை திரும்ப வாங்கிக்க முடியும். சோ அவங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்ணணும். அவங்க 3 வருஷத்துக்குள்ள இல்ல